நபிகள் நாயகம் ஸல் கருணையின் கதை பல ஆண்டுகளுக்கு முன் அரேபியாவின் மக்கா என்ற பாலைவன நகரில் மக்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த இருள் அறிவின் இருள், நீதியின் இருள், கருணையின் இருள். பெண்களுக்கு மதிப்பு இல்லை. ஏழைகள் அடக்கப்பட்டார்கள். பலவீனர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். சிலைகள்தான் கடவுள் என்று நம்பப்பட்ட காலம் அது. அந்த இருளை நீக்க அல்லாஹ் ஒரு ஒளியை அனுப்பினார். அவர்தான் முஹம்மது ஸல். முஹம்மது ஸல் அவர்கள் பிறந்தபோதே அனாதை. தந்தை இல்லை. பின்னர் தாயையும் இழந்தார். ஆனாலும் அவர் மனதில் ஒருபோதும் வெறுப்பு இல்லை. சிறு வயதிலிருந்தே உண்மையானவர், நேர்மையானவர், நம்பிக்கைக்குரியவர். மக்கள் அவரை அல்-அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று அழைத்தார்கள். அவர் பெரியவரான போது மலைகளில் தனிமையை விரும்பினார். இந்த உலகின் அநியாயங்களை நினைத்து வருந்தினார். ஒரு நாள் ஹிரா மலை குகையில் அல்லாஹின் வஹி வந்தது. இக்ரா படி. அந்த நாளிலிருந்து உலகின் வரலாறு மாறியது. நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் சொன்ன செய்தி ஒன்றே: ஒரே அல்லாஹ், அனைவரும் சமம், அநியாயம் செய்யாதே, கருணை காட்டுங்கள். ஆனால் இந்த உண்மையைச் சொன்னதற்காக அவரை அடித்தார்கள், கல்லெறிந்தார்கள், இழிவுபடுத்தினார்கள். ஒரு நாள் தாயிஃப் நகரில் மக்கள் அவரை கல்லெறிந்தார்கள். உடலில் இரத்தம் வழிந்தது. அப்போது வானவர்கள் வந்து கேட்டார்கள், இந்த மக்களை அழித்து விடவா? இல்லை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களின் சந்ததியிலாவது நல்லவர்கள் வருவார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல். அவர்களின் கருணை. அவரை துன்புறுத்தியவர்களையே பின்னாளில் மன்னித்தார். மக்கா வெற்றி பெற்ற நாளில் அவரை துன்புறுத்திய அனைவரும் நடுங்கினார்கள். ஆனால் அவர் சொன்னார், இன்று உங்களுக்கு தண்டனை இல்லை. நீங்கள் அனைவரும் சுதந்திரம். அவர் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக வாழ்ந்தார். பல நாட்கள் அவரது வீட்டில் அடுப்பு கூட எரியாத நாட்கள் இருந்தன. ஆனாலும் வந்தவரை வெறுமனே அனுப்பவில்லை. அவர் சொன்ன ஒரு வாக்கியம்: உங்களில் சிறந்தவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர். அவர் சொன்ன இன்னொரு வாக்கியம்: கருணை காட்டாதவனுக்கு கருணை காட்டப்படாது. நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் ஒரு அரசர் அல்ல, ஒரு சாதாரண மனிதர். ஆனால் உலகை மாற்றிய மனிதர், மனிதநேயத்தை கற்றுத்தந்த மனிதர், கருணையின் உயிர்ப்புள்ள வடிவம் என்றும். அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். பொறுமை, மன்னிப்பு, அன்பு, நீதிவான் நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் மனிதகுலத்திற்கான அல்லாஹ்வின் பரிசு. நபிகள் நாயகம் அவர்கள் செய்தி சொல்ல வந்தபோது அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை. ஒரு நாள் மக்கள் அவரிடம் வந்து கேட்டார்கள், யார் சிறந்த மனிதர்? நபிகள் நாயகம் ஸல் சொன்னார்கள், தன் கோபத்தை அடக்குபவன். அவர் சொன்னதை அவர் வாழ்க்கையிலேயே காட்டினார். ஒரு பெண் தினமும் அவரின் பாதையில் குப்பை போடுவாள், அவமானப்படுத்துவாள். ஒரு நாள் அந்த பெண் வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல் கேட்டார்கள், அந்த பெண் இன்று வரவில்லையே? அவள் உடல் நலக்குறைவால் படுக்கையில் இருப்பது தெரிந்ததும் அவரே சென்று அவளை பார்க்கப் போனார்கள். அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர். நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்களா? அதுதான் நபிகள் நாயகம் அவர்களின் அன்பு. ஒரு முறை ஒரு மனிதன் மஸ்ஜிதில் சிறுநீர் கழித்தான். மக்கள் கோபமாக எழுந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல் சொன்னார்கள், அவனை விட்டுவிடுங்கள், அவன் அறியாமல் செய்தான். பின்னர் மென்மையாக அந்த மனிதருக்கு விளக்கினார்கள். அந்த மனிதன் சொன்னான், இவரைப் போல கருணையுள்ள ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை. அவர் குழந்தைகளிடம் கூட மிக மென்மையாக இருந்தார். குழந்தைகள் அவரின் முதுகில் ஏறி விளையாடினார்கள். அவர் கோபப்படவில்லை. ஒரு குழந்தை அழுதால் அவரின் கண்களும் ஈரமானது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை: பெண்களை மதிப்பவன்தான் உண்மையான நம்பிக்கையாளர். அந்த காலத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லாத உலகில் அவர் அவர்களுக்கு மரியாதையை கொடுத்தார். அவர் கடைசி நாட்களில் அவர் நினைத்தது தன்னை குறித்து இல்லை. அவர் சொன்னார்,
நமாஸ் நமாஸ், உங்கள் கைகளின் கீழ் இருப்பவர்களை கவனியுங்கள். அவர் இந்த உலகை விட்டுச் சென்றபோது அவர் விட்டுச் சென்றது ஒரு குர்ஆன், ஒரு சுன்னா, ஒரு மனிதநேய வாழ்க்கை. நபிகள் நாயகம் சல் அவர்கள் இன்றும் நம்மிடம் கேட்பது ஒன்றே: அன்புடன் இருங்கள், நீதியுடன் வாழுங்கள், கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு காலத்திற்கான நபி அல்ல, அவர் எல்லா காலத்திற்குமான வழிகாட்டி.